ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பருப்பு வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த பருப்போட செடி தான் காட்ட போகிறேன். அது செடின்னு சொல்கிறத விட நம்ம அது மரம் தான் சொல்லணும். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதான் அது பார்க்க மரம் போல் தான் இருக்குது. மேலே காயெலாம் விட்டுருக்கு, மஞ்சள் கலர் பூ பூக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் கிட்ட உங்கள்கிட்ட காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் துவரை, நம்ம குழம்புக்கு சாம்பாருக்கு யூஸ் பண்ணுறோம்ல அந்த துவரை பூ. இது அந்த பூ பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா, மல்லாட்டு செடி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதோட பூ மாதிரியே இருக்குது. அந்த மல்லாட்டு செடி இப்படி தான் பூ பூக்கும். இது மஞ்சள் கலரில் பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதோட அந்த சீடை உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் துவரை. இதை நல்லா முத்தினா பாரு நம்ம அவிச்சியும் சாப்பிட்லாம். இதுலேருந்து அந்த விதையை எடுத்து காய வச்சு தோலை உரித்து வச்சா இதுதான் பருப்பு, சாம்பார் வைக்கலாம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த துவரை செடியை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் வீடு கொடுத்து போகும்போது ஐயர் தூவி விடுமா அப்படின்னாங்க. நான் தூவி விட்டேன். அதில் ஒரு 4 செடி காய் காய்ச்சிது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று பாருங்கள், நல்ல நிறைய பூ. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நானும் பார்க்குறேன். துவரை செடின்னு சொல்லக்கூடாது, இது மரம் தான் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபுல்லாகவே பூ தான் விட்டுருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பெருசாக வந்துட்டு துவரை. இங்கே பாருங்கள், இதுலேயும் தெரியுது நல்லா. இது உள்ளே இந்த பருப்புலாம் இருக்குது. இதை அப்படியே அவிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நானே எதிர்பார்க்கல. மேலெலாம் இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக கொத்து கொத்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த துவரையை நான் ரோட்டு ஓரம் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு இதில் தான் பருப்பு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறது தெரியாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரியும். அந்த பூவெலாம் பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது. மஞ்சள் கலரில் 3 செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் 2 செடி நல்லா பூ விட்டுருக்கு. அங்கே பாருங்கள், அதுலேயும் பெரிய பூலாம் இருக்குது. நல்ல பெருசு பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஃபுல்லாகவே பூ தான்.